இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசு ஜீவிக்கிறார் ஒளித்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் என்கிற நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், அநேகரை பார்க்க செய்யுங்கள், உங்கள் கருத்துக்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்க தேவனாக இருக்கிறார். வளர்ச்சியை பத்திரிகை தேவையானாலும் உங்கள் பகுதியிலே ஊழியத்திலே பயன்படுத்த விரும்பினாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் ஒத்தாசை பண்ண நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த நாளிலும் உங்களுக்காக வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கிறேன், ஜெபத்துடன் கேளுங்கள். யோபின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 10வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது: நான் போகும் வழியை கர்த்தர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். நான் போகும் வழியை கர்த்தர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். பக்தனாகிய யோபு தன் வாழ்க்கையில் சொல்லுகிற அனுபவத்தை பாருங்கள். சோதனை வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஏன் எனக்கு சோதனை வருகிறது என்று சொல்லவில்லை, சோதனையை ஏன் ஆண்டவரே அனுமதிக்கிறீர் என்று சொல்லாதபடிக்கு அந்த சோதனையின் முடிவிலே நான் பொன்னாக விளங்குவேன் சொல்லுகிறார். இதை வாசிக்கும் போது நான் யோசித்து பார்க்கிறேன், ஏன் சோதனையின் முடிவிலே ஒரு சில்வராக, ஒரு தகரமாக அல்லது வெண்கலமாக விளங்குவேன் ஏன் சொல்லக்கூடாது? எல்லாமே ஒரு உலகம் தானே. பொன் என்பது எல்லாரும் மதிக்கக்கூடியது, விலையேறப்பெற்றது, மேன்மைக்குரியது, எல்லாரும் கனப்படுத்தக்கூடியது. அப்படியானால் சோதனையின் முடிவிலே நான் ஒரு கனமுள்ள பாத்திரமாய் மாறுவேன், நான் ஒரு மேன்மைக்குரிய பாத்திரமாய் மாறுவேன் என்கிற ஒரு தீர்மானம் இந்த பக்தனுக்குள்ளே இருப்பதை பார்க்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, சோதனை இல்லாத மனிதர் இல்லை. கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட ஏதோ ஒரு விதங்களிலே சோதனையின் அனுபவத்தில் இருப்பீர்கள் என்பது நிச்சயம்தான். ஆனால் அந்த சோதனையின் முடிவிலே எவ்விதமாய் நீங்கள் இருக்கிறீர்கள்? பக்தன் சொல்லுகிறார், அந்த சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஏன் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை சோதிக்கிறார் என்பது வேதம் அநேக காரியங்களை சொல்லுகிறது. ஆதியாகமம் 22:1 வாசிக்கும் போது தேவனாய் கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்ராவும் 16:4 நீங்கள் வாசிப்பீர்களானால், இஸ்ரவேல் ஜனங்கள் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அறியும்படி சோதித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உபாகமம் 13:3 வாசிக்கும் போது, கர்த்தரிடத்தில் நீங்கள் முழு இதயத்தோடு முழு மனதோடு அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படி சோதித்தார் என்று பார்க்கிறோம். சங்கீதத்திலே 11:5 வாசிக்கும் போது, கர்த்தர் நீதிமான்களை சோதித்து அறிகிறார் என்று பார்க்கிறோம். ஆக சோதனை என்பது எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற ஒரு அனுபவமாக இருக்கிறது. படிக்கிற பிள்ளைகளுக்கு சோதனையின் முடிவிலே ப்ரொமோஷன் கிடைக்கிறதை பார்க்கிறோம், ஒரு கிளாஸ் உயர்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். அதே போல விசுவாச பிள்ளைகளும் தங்கள் சோதனையின் அனுபவத்தில் ஒருபடி உயர வேண்டியது அவசியம். இங்கே சொல்லுகிறாரே, அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லுகிறாரே, என்னுடைய அனுபவம் என்ன என்பதை குறித்து சில காரியங்களை வேகமாய் நான் வாசித்து சிந்திப்போம். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, பண்டிகை நாட்கள், பண்டிகை ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. அதில் பண்டிகை ஆராதனை செய்ய வந்தவர்களில் சில கிரேக்கர் இருந்தார்கள். அவர்கள் பிலிப்பினிடத்திலே வந்து, ஐயா இயேசுவை காண விரும்புகிறோம் என்றார்கள். ஐயா இயேசுவை காண விரும்புகிறோம் என்றார்கள். பொன் என்பது எல்லாராலும் விரும்பப்படக்கூடிய ஒரு பொருள். யாருமே எனக்கு வேண்டாம் என்று சொல்ல மாட்டார்கள். ஒருவேளை பொன் ஆபரணங்களை அணியாத ஒருவராக இருந்தாலும் கூட, கீழே ஒரு மோதிரம் கிடக்கிறது என்று சொன்னால், நாம் அணியாத பொருள் நமக்கு எதுக்கு போக மாட்டாங்க, கண்டிப்பாக அதை எடுத்தான் போவாங்க. காரணம், பொன் என்பது எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு பொருள். அப்போ பக்தன் என்ன சொல்லுகிறார்? என் சோதனைக்கு பின்பாக எல்லாராலும் விரும்பப்படக்கூடிய ஒரு நபராக நான் மாறுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கொண்டிருக்கிற நீங்களும் கூட உங்கள் சோதனையின் அனுபவத்திலே, உங்கள் வேதனையின் அனுபவத்திலே நீங்கள் எவ்விதமாக இருக்கிறீர்கள் என்பதை யோசித்து பாருங்கள். பவுல் பிலமோனுக்கு நிருபம் கடிதம் எழுதும்போது ஒனேசிமை குறித்து விதமாக எழுதுகிறார். ஒனேசிமு முன்னே உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். ஒரு காலத்தில் பிரயோஜனம் இல்லாதவன் தான், ஆனால் இப்போ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். எப்பொழுது?
சோதனைக்கு பின் பயனுள்ள ஒரு பாத்திரமாய் அவன் மாறுகிறான் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் விரும்புகிற ஒரு பாத்திரமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இரண்டாவதாக சகரியா 13:9 வாசிக்கும் போது பொன்னை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அதற்கு புடமிடுதல் உண்டு, அதற்கு சுத்திகரிப்பு உண்டு. பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன். பொன்னை புடமிடுகிறது போல, புடமிடுகிறவன் அந்த பொன்னை புடமிடும் போது தன் முகம் அதிலே தெரியும் வரை அவன் புடமிடுவான் என்று சொல்வதை பார்த்திருக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் பொன்னை புடமிடுகிறவன் புடத்தில் வைத்து விட்டு அவன் ஒரு அடியோட தப்பி போவதில்லை, திரும்பி பார்க்கறது இல்லை, அதையே பார்த்துட்டு இருக்கிறான். நம்முடைய முகம் தெரியும் வரைக்கும் புடமிடணும். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் சோதனையின் பாதையிலே, புடமிடுதலின் பாதையிலே போய்கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் மறந்து விட்டார் என்று சொல்ல வேண்டாம். ஆண்டவர் எங்கேயோ போய்த்தார் சொல்ல வேண்டாம். புடமிடுகிறவன் எப்படி பொன்னை புடத்தில் வைத்த பின்பு எங்கும் போகாமல் அதையே கவனித்து கொண்டிருக்கிறான், அதே போல உங்களை புடமிடுகிற பாதையிலே, சோதனையின் பாதையிலே நடத்துகிற கர்த்தர் உங்களையே பார்த்து கொண்டிருக்கிறார். என் மகனுக்கு எப்பொழுது இந்த புடமிடுதலை நிறுத்தலாம், எப்பொழுது நான் விரும்புகிற பாத்திரமாய் இவன் வருகிறான், எப்பொழுது நான் விரும்புகிற எதிர்பார்க்கிற குணலட்சணங்கள் இவனுக்குள்ளே வருகிறது என்று சொல்லி உங்களை சுத்திகரிக்கிற விஷயத்தில் அவர் உங்களில் கவனமாக இருக்கிறார். அவர்களை பார்த்து கொண்டே இருக்கிறார் என்பதை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். அதை தான் நாங்கள் வாசிக்கிறோம். பொன்னுக்கு புடமிடுதல் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மல்கியா 3:3 வாசிக்கும் போது அவர் புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அந்த புடமிடுதல், அந்த சோதனை எதற்கு? உங்களை சுத்திகரிப்பதற்கு, உங்கள் வாழ்க்கையை சுத்திகரிப்பதற்கு, உங்களுடைய குணத்தை, சுபாவங்களை சுத்திகரிப்பதற்கு என்று தேவனுடைய வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம். 105ஆம் சங்கீதம் 19வது வசனத்தை நான் வாசிக்கும் போது யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியம், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் வசனம் யோசேப்பை புடமிட்டது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும். அப்போ புடமிடுதல் எது வரைக்கும் இருக்கும்? வார்த்தை நிறைவேறும் வரை, வார்த்தை நிறைவேறும் வரை. அதுதான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். நீதிமொழியிலே 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது, பொன்னை புடம் சோதிக்கும், இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் இந்த புடமிடுதலுக்கு கர்த்தர் உங்களை அர்ப்பணித்திருக்கிறார். அவர் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். மூன்றாவதாக, ஏன் நான் பொன்னாய் விளங்குவேன் என்று சொல்லி யோபு சொல்லுகிறார் என்றால், உன்னத பாட்டு 4:9 நாம் வாசிக்கும் போது, என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய் என்று சொல்கிறார். தங்கத்திற்கு ஜனங்களை கவர்ந்து கொள்கிற தன்மை உண்டு. யாரானாலும், எப்படிப்பட்டவரானாலும் கவர்ந்து கொள்ளுகிற தன்மை உண்டு. பொன்னாக விளங்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் மற்றவரை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு அனுபவத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மற்றவரை கவர்ந்து கொள்ளுதல் என்பது விசுவாச வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பிரதானமான ஒரு காரியமாக இருக்கிறது. யோவான் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, லாசரு நிமித்தமாக யூதரில் அநேகர் போய் இயேசுவின் மேலே விசுவாசம் வைத்தார்கள். லாசரு நிமித்தமாக. லாசரு என்னையா பிரசங்கம் பண்ணுனா? பைபிளை தேடி பாருங்க, ஏன் பைபிளில் இல்லை. ஏன்னா அவன் பிரசங்கமே பண்ணலை, பிரசங்கமே பண்ணலையே. அப்படி இருக்கும்போது லாசரு நிமித்தம் எப்படி இயேசு மேலே விசுவாசம் வைத்தாங்க? அவன் நடமாடுகிற ஒரு நிருபம். அவனை பார்ப்பவர்கள் எல்லாரும் இயேசுவை பற்றி பேசுவாங்க. அவனை பார்ப்பவர்கள் எல்லாரும் இயேசு செய்த அதிசயத்தை பற்றி பேசுவாங்க. இயேசுவை குறித்த ஒரு நடமாடு நிருபமாக அவன் இருக்கிறான். அதே தான் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. லாசரு நிமித்தமாய் யூதரில் அநேகர் போய் இயேசுவிடத்திலே விசுவாசம் வைத்தார்கள். உங்களை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்கிறார்களா? உங்களை பார்க்கிறவர்கள் இயேசுவை பற்றி பேசுகிறார்களா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழ்வோமானால் அது கவர்ந்து கொள்கிற வாழ்க்கை, இயேசு அண்டை கவர்ந்து கொள்கிற வாழ்க்கை, சிலுவை அண்டை கவர்ந்து கொள்கிற வாழ்க்கை, தேவனுடைய வசனத்தின் அண்டையிலே கவர்ந்து கொள்கிற வாழ்க்கை. அதை தான் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். ரூத்தின் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்பிலானால், நகோமி தன்னுடைய 2 மருமக்களையும் பார்த்து சொல்லுகிறார், என் மக்களே, உங்கள் வீட்டுக்கு திரும்பி போங்கள், உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் சொல்லுகிறபடி திருமணம் செய்து வாழுங்கள், இனி என்னை பின்பற்றுவதில்லை, பிரயோஜனம் இல்லை, என்னால் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது என்று சொல்லி முழுமையாக தன்னால் ஒன்றும் முடியாது, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போய்விடுங்கள் என்று சொல்லி நகோமி சொல்வதை பார்க்கிறோம். ஓர்பாள்
போய்விட்டாள். ஆனா ரூத் போகல. ரூத் பின்பற்றி வருகிறா. பின்னால நீங்க வாசிப்பிலானால் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் மகளே, நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? இதே நகோமி சொல்றா. எந்த நகோமி என்னை பின்பற்றி வராத, என்னை பின்பற்றி வர்றதுல பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி சொன்னாலோ, அதே மாமியார், அதே நகோமி இப்போ சொல்லுகிறா, என் மகளே, நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? எப்படியாவது என்னை பின்பற்றி வந்த இவளுக்கு ஒரு சௌக்கியத்தை தேடணும், ஒரு குடும்பத்தை நியமிக்கணும், ஒரு ஆசீர்வாதத்தை உண்டாக்கணும்னு சொல்லி அந்த நகோமியுடைய மனதில் எப்படி எண்ணம் வந்தது? இந்த ரூத் நகோமியை கவர்ந்து கொண்டாள். ஒன்றும் முடியாது, என்னை பின்பற்றி வராதீங்கன்னு சொல்லி சொன்ன அதே மாமியார் அவளுடைய சௌக்கியத்தை தேடுகிற ஒரு வாழ்க்கை வருகிறதை பார்க்கிறோம். காரணம், இந்த ரூத் அவ்விதமாய் அவளை கவர்ந்து கொண்டாள். அதுதான் தேவனுடைய வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம். கடைசியாக யோபின் புஸ்தகம் 16:12 நான் வாசிக்கும் போது, நான் சுகமாய் வாழ்ந்திருந்தேன், அவர் என்னை நறுக்கி என் பிடரை பிடித்து என்னை நொறுக்கி என்னை தமக்கு லக்காக வைத்தார். தங்கம் உடைக்கப்படும் பொழுது, நொறுக்கப்படும் பொழுது, சின்ன சின்ன பீஸ் பீஸா மாற்றப்பட்டாலும் மதிப்பு மாறாது. மதிப்பு மாறாது. ஒரு பவுன் தங்கம் எவ்வளவு விலை என்று சொல்லி நாம் சொல்லுமானால், 1 கிராம் என்று சொல்லி பார்த்த உடனே அது சின்ன பீஸா இருக்கு, அதனால இருக்க குறைவு அப்படி இல்லை. எத்தனை பவுன் இருந்தாலும், இந்த கிராமில் எவ்வளவுதான் சின்ன சின்னதாக வந்தாலும் ரேட், மதிப்பு மாறாது. உடைக்கப்பட்டாலும் மாறாது. விசுவாசியாகிய தேவனுடைய பிள்ளைகள், எவ்வளவுதான் உடைக்கப்பட்டாலும் உங்களுடைய வேல்யூ மாறாது, மாறக்கூடாது. அதுதான் தேவனுடைய வார்த்தை. நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொன்னால், எவ்வளவுதான் என்னை உடைத்தாலும், எவ்வளவுதான் என்னை நொறுக்கினாலும் என் தேவனை விட்டு போக மாட்டேன். என் மதிப்பு மாறாது, என் மேன்மை மாறக்கூடாது என்று சொல்லி அவ்வளவாய் பிடிவாதமாய் யோபு பிடித்துக் கொள்வதை பார்க்கிறோம். அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லுகிறார். அவருடைய ஆவிக்குரிய அனுபவம் என்ன? எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு பாத்திரமாக, ஒரு பொருளாக நான் இருப்பேன். புடமிடுதல் சுத்திகரிப்பு உண்டு, அதை நான் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்வேன். மற்றவர்களை கவர்ந்தெழுக்கிற ஒரு மகிழ்ச்சியின் வாழ்க்கையை நான் வாழ்வேன். எவ்வளவு நொறுக்கினாலும் பொன்னுடைய மதிப்பு மாறாதது போல நானும் சோர்ந்து போகாதபடி, தளர்ந்து போகாதபடி கர்த்தருக்கு வைராக்கியமாய் நிற்பேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் அந்த யோபு பண்ணுகிறார். நீங்கள் என்ன சொல்ல ஆயத்தமா இருக்கிறீங்க? உங்கள் போராட்டத்தின் முடிவிலே நீங்கள் யாராய் இருக்கிறீர்கள்? அந்த போராட்டத்தின் முடிவிலே யோபு சொல்லுகிறார், நான் பொன்னாக விளங்குவேன், நான் பொன்னாக விளங்குவேன். நீங்கள் யாராய் இருக்கிறீர்கள்? ஒரு விசை ஆண்டுடைய கருத்தில் அர்ப்பணிப்பீர்களா? கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். தகப்பனே உமக்கு நன்றி, ராஜாதி ராஜாவே உமக்கு நன்றி. யார் யார் இந்த நேரத்தில் உங்களுடைய கருத்தில் தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த சோதனையின் முடிவு ஒரு பொன்னாக மாற்றப்பட, பிரயோஜனமாக மாற்றப்பட, விலையேறப்பட்டதாய் மாற்றப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த அனுபவம் ஒவ்வொருவருக்கும் ஒரு சவாலாக நிற்க கர்த்தர் உதவி செய்வீராக. நீர் அப்படி செய்ற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292. இமெயில் yesujivikaar@gmail.com. வெப்சைட் www.jesuslivesministries.org.